சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். 26/11/2024 இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதா இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து காலையிலே 4:50க்கு தான் வந்து எழுந்தேன். ஏன்னா எழும்போதே பல யோசனையாக இருந்தது. வெத்தலை தீபம் காலையிலே 6 to 7 போடலாமா, இல்லை மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை இருக்குது அப்போ போட்டுக்கலாமா, இல்லை நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை அந்த நேரம் போட்டுக்கலாமா அப்படின்னு பல யோசனையிலே வந்து எழுந்தேன். சரி எழுந்து மடமடன் குளிச்சுட்டு வந்து நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து கோலெல்லாம் போட்டு நிலைவாசலில் முதல்ல தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சுட்டு மெயினாக ஏற்ற வேண்டிய தீபம் எல்லாம் ஏற்றிட்டேன். அதுக்குள்ளே வந்து 5:45 மணி ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணேன். சாமி இது முருகர் படத்துக்கு முன்னாடி வெள்ளை ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு அங்கே வந்து ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு நடுவில் வந்து ஓம் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெத்தலை வந்து 6 வெத்தலை எடுத்து அதில் வந்து நுனியில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் தான் ஏற்றினேன். 6 வெத்தலை இந்த வாரம் வந்து முதல் வாரமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு வெத்தலை தீபம் போட்டு, அதுவும் இல்லை பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சும் ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி முதல் வாரமாக வந்து இது வந்து செவ்வாய் உரையில் தீபம் ஏற்றுறது ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி பூஜை பண்ணேன். வந்து ஏற்கனவே வந்து 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து முருகருக்கு செஞ்சேன். வேல்மாறல் படித்து அதில் வந்து நல்ல ஒரு பலன் கிடச்சிது. எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் ஒவ்வொன்றா விலகி இப்போ ஒரு நல்ல ஒரு சுபிட்சம் கிடச்சிருக்கு. சரி இந்த போன வருஷம் வந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பூஜை பண்ணேன். டேட் டைம் தவிர அதே போல் இந்த வருஷமும் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் தாய் மாமா ஒருத்தர் தவறிட்டார். சரி அந்த தீட்டு காரியத்துக்கு வந்து போயிட்டு வந்துன்னு இருக்கும்போது என்னால் வந்து பூஜை செய்ய முடியல. சரி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு வந்து நான் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலுக்கு வந்து அபிஷேகம் 3 அபிஷேகம் தான் செஞ்சுருந்தேன். பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம். முருகருக்கு வந்து தேனும் தினைமாவும் வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் படைச்சிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு முருகருக்கு வந்து அந்த சஷ்டி திதியில் வந்து ஒரு நாள் தினைமாவு வச்சு படைத்தேன். அந்த சஷ்டி விரதம் இருந்தது, ரொம்பவே சிறப்பாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருந்தது. சரி அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து வெத்தலை தீபம் போடவே முடியல. சரி இன்னையிலேருந்து முதல் வாரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நானும் ஒரு வேண்டுதல் வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக என்னோடய வேண்டுதலை முருகப்பெருமான் ஏற்றுக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு வழி காமிப்பார் அப்படின்னு நம்பியிருக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் இந்த பூஜையெல்லாம் செஞ்சிட்டு வரேன். செவ்வாய் ஓரையில் வந்து தீபம் ஏற்றுறது எந்த ஒரு வேண்டுதல் வச்சு வேணாலும் ஏற்றலாம். நமக்கு பணப்பிரச்சனை, இல்லை வீடு கட்டணும், நிலம் பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னு பல பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேண்டிட்டு முருகருக்கு வந்து நம்ம இந்த வெத்தலை தீபம் போடலாம். நான் வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு வந்தேன். அதில் வந்து வீட்டு நிலத்தில் வந்து போரும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போர் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் ஒவ்வொன்றா எல்லாம் நிவர்த்தி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தை மாதம்தான் வந்து நான் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறேன். இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நான் வந்து முருகப்பெருமானை படணும் அப்படின்னு நினச்சேன். அது சரி ஒரு தடங்கள் மாதிரி அது வந்துடுச்சு. சரி பரவாயில்லை, முருகர் வந்து நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த வருஷம் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணாமல் தடுத்துருக்கிறாரு, நாள் தள்ளி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன். எல்லாம் அவன் செயல், நம்ம கையில் இன்னும் இல்லை, எல்லாம் கடவுள் விட்ட வழி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரி இன்றைக்கி முதல் வாரமாக வந்து வெத்தலை தீபம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேனும் தினைமாவும் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதுதான் நெய்வேத்தியமாக வச்சு பூஜை பண்ணியிருக்கிறேன். இந்த வெத்தலை தீபம் வீடியோ வந்து ஏற்கனவே பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சு நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா
முருகப்பெருமானுக்கும் சரி, அதே போல் சிவபெருமானுக்கும் 2 பேருக்குமே வந்து இந்த வந்து கார்த்திகை மாதத்தில் விசேஷமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் தான் முருகர். அதனால் வந்து இந்த கார்த்திகை மாதம் வந்து சிவபெருமானுக்கு உரிய மாதம் மட்டும் இல்லை, இது வந்து முருகருக்கும் உகந்த ஒரு மாதம்தான். இந்த மாதத்தை முழுவதும் வந்து நம்ம பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சு நம்மளோட வேண்டுதலை வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அடுத்த வருஷம் கார்த்திகை மாதத்துக்குள்ளே நல்லதே நடக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு நடந்திருக்குது. நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். கஷ்டத்துலேருந்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் செஞ்சு தான் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து எனக்கு மன நிம்மதியோடு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு குறை தான். இந்த குறை என்னென்னா, நான் வீடு கட்டணும், சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான். அதுவும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக முருகருடைய அருளால் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் வந்து தொடர்ந்து பூஜையை செஞ்சிட்டு வரேன். சொந்த வீடு அப்படிங்கிறது நிறைய கனவாக இருந்தது. நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது இந்த வாடகை வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமாக இருப்பாங்க. ஹவுஸ் ஓனருங்க பல வீட்டில் வந்து அவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாடகைக்கு வர்றவங்க வந்து நல்லா ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு கொஞ்சம் முன்னுக்கு வந்தோம் அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து பொறுக்காது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு சில வீட்டில் இந்த நான் இப்போ இருக்கிற வீட்டில் வந்து எந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆணி கூட அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள். ஒரு கதவை வந்து டமால் அப்படின்னு ஏதாவது தவறி சாத்திட்டோம் அப்படின்னாலும் ஏதாவது சொல்லுவாங்க. வீடை வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்மளால் இருக்கவே முடியல. நம்ம வந்து வீட்டை எப்பயுமே சாத்திட்டே வச்சுருக்கணும். எனக்கு வந்து வந்து எப்பயுமே வீட்டை வந்து சாத்தி வைக்க எனக்கு பிடிக்காது. நான் எப்பயுமே வந்து நல்லா இந்த வெயில் வந்து வீட்டுக்குள்ளே படணும் அப்படிங்கிற மாதிரி நான் வீட்டில் வந்து ஜன்னல் கதவெல்லாம் எப்பயுமே திறந்து வச்சுட்டு தான் நான் வந்து வேலை பார்ப்பேன். அது மட்டும் இல்லை, நான் ஒரு டைலரு. எனக்கு வந்து ஒரு போர்டு கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து வாடகை வீட்டில் இருக்கிற எத்தனை பேருக்கும் தெரியும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் சரி, சொந்த வீடு நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். கூடிய சீக்கிரமாக முருகப்பெருமானுடைய அருளால் அது நடக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்குது, எத்தனை பேருக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவு இருக்குது அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகரை வேண்டிட்டு இந்த வெத்தலை தீபம் போட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா செவ்வாய் உரையில் வீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்ட முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.